ஆண்டவராக இயேசு இந்த நாளில் உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றப் போகிறார். வேதம் சொல்லுகிறது, எரேமியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 29வது அதிகாரம் 11வது வசனம், நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள். நம்முடைய வாழ்க்கையில் நிறைய கவலைகள், சமாதானம் இல்லாத நிலைமை, கஷ்டங்கள், தோல்விகள், மனவேதனைகள் இருந்திருந்தாலும், அது நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம கூடயே இருந்தாலும், ஆண்டவராக இயேசு நம்ம மேலே வைத்த திட்டம் மகா மேன்மையானது, அது நன்மையானது, சமாதானமானது, ஆசீர்வாதமானது, எதிர்காலத்துக்கு நம்பிக்கையும் கொண்டு. இந்த உலகத்தில் நிறைய மனிதர்கள் நம்முடைய வாழ்க்கையில் எதுவும் முடியாது என்று நம்மை நிறைய நேரங்களில் சோர்ந்து போக பண்ணலாம். ஒரு கிராமத்தில் ஒரு வாலிபன் இருந்தான். அவன் ஒரு கம்பெனியில் ஒரு சிறிய வேலை செய்து கொண்டிருந்தான். அவனுக்கு ஒரு ஆசை, தன் தாய் தகப்பனுக்கும் தனக்கும் ஒரு நல்ல ஒரு சொந்த வீடு வேண்டும் என்கிற ஒரு ஆசை உண்டு. ஆனால் பல மாதங்கள் கடந்து போனது, சில வருடங்கள் கடந்து போனது. அவனுக்கு ஒரு சொந்த வீடு கட்ட வழி இன்னும் பிறக்கவில்லை. நண்பர்கள் எல்லாம் கேலி செய்தார்கள், முன்னால் இது முடியாது என்று கேலி செய்தார்கள். இப்படி கேலி செய்து கொண்டிருக்கிற காலத்தில் அவன் நண்பர்களை பார்த்து சொன்னான், நான் ஆராதிக்கிற இயேசு எனக்கு ஒரு நல்ல ஒரு சொந்த வீட்டை நிச்சயம் தருவார் என்று அவர்களிடத்திலே சொன்னான். ஆனாலும் நண்பர்கள் கேலி செய்வதை விடவில்லை. திடீரென்று ஒரு நாள் வந்தது. முதலாளி அவனுடைய உண்மையை பார்த்து, நீ உன்னுடைய வேலையில் உண்மையாக இருக்கிறாய், உனக்கு ஒரு பதவி உதவி தருகிறேன் என்று சொல்லி அவனுடைய வேலையை ஒரு உயர்வான பதவிக்கு நேராக அந்த முதலாளி கொண்டு போனார். உயர்வான பதவிக்கு போன பொழுதோ அவனுடைய சம்பளம் 2 மடங்காய் உயர்ந்தது. திடீரென்று ஒரு பெரிய ஆசீர்வாதங்கள் அவன் வீட்டுக்குள்ளே வர ஆரம்பித்தது. எதிர்பார்த்தது போலவே ஒரு அழகான வீடை கட்டி அந்த வீடை பிரதிஷ்டை பண்ணும்போது நண்பர்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டார்கள். நீ ஆராதிக்கிற இயேசு உயிருள்ள தெய்வம்தான், நீ எதிர்பார்த்தது போல எங்களாலும் கூட முடியவில்லை, நீ ஒரு அழகான வீடை கட்டிவிட்டாய் என்று சொல்லி அநேகர் ஆச்சரியப்பட்டார்கள். இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு தெய்வ பிள்ளைகளே, அன்பு சகோதரி, அன்பு சகோதரரே, உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் திட்டங்களிலே, உங்களுடைய எதிர்காலத்தில் தேவன் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை, நீங்கள் மனதில் விரும்பின முடிவை இந்த நாளிலே அதை நிறைவேற்றப் போகிறார். உங்கள் மன விரும்பினது போலவே உங்கள் காரியங்கள் இந்த நாளிலே ஆசீர்வாதமாய் மாறப்போகிறது. இயேசு அப்படியே செய்வாராக. ஆமென்.